எதிர்காலத்துல பூமியில வாழ்றதுக்கான தகுதியை இழக்கிற மனித இனம் இந்த பிரபஞ்சத்துல பூமியை போலவே வேற ஏதாச்சும் பிளானட் இருக்கான்ட்டு தேடி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்க ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்லயே ஒரு ஆர்டிபிஷியல் பிளான்டேஷன் வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த மாதிரி தேடிட்டு இருக்க ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட ஸ்பேஸ்ஷிப் கண்ட்ரோல இழந்து பெயர் தெரியாத ஒரு கிரகத்துல மாட்டிக்கிச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட ஸ்பேஸ்ஷிப் ரிப்பேர் ஆனது மட்டும் இல்லாம அவரோட கேஜெட்ஸ் எல்லாமே செயல் இழந்துடுச்சு. அடடா, இப்படி வகையா வந்து மாட்டிக்கிட்டோமே, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க அந்த ஆஸ்ட்ரோனட் அவரோட ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற ஒரு பிளான்ட் எடுத்து அந்த கிரகத்துல புதைச்சு வைக்கிறாரு. சூரிய ஒளி, தண்ணீர், காற்று இதெல்லாம் இல்லாம அது வளராதுன்னு தெரிஞ்சும் வேற வழி இல்லாம ஏதோ ஒரு நம்பிக்கையில அது வளராதா அப்படின்ட்டு ஏக்கத்தோட அந்த செடியவே பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவரோட ஸ்பேஸ்ஷிப் ஆக்சிடென்ட் ஆகி இங்க விழுந்த மாதிரியே வேற ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இங்க ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுது. அதுல யாராவது இருக்காங்களான்ட்டு பயத்தோடவே போய் பாக்குற இவருக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு கால் தடம் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வெளியே வந்து எங்கேயோ போயிருக்கு. அதை பின்தொடர்ந்து வந்து பாக்குற இவருக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். அவர் பிளான் பண்ண அந்த செடி ஒரு பெரிய மரமா வளருது. அதுக்கு காரணம் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வந்த ஒரு ஏலியன் பொண்ணு. அதை பாக்குற இவரு ஹே ஹாய் அப்படின்ற மாதிரி சும்மா கை காட்டுறாரு. இவரு ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறத பாக்குற அந்த ஏலியன் பொண்ணு உடனே அவரோட ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற எல்லா செடிகளையும் எடுத்துட்டு வந்து அவங்களோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த செடிகள் எல்லாத்தையும் பெரிய மரங்களா வளர்த்துறாங்க. அதுக்கப்புறமா அவரோட ஹெல்மெட்டை கலட்டுறாங்க. கலட்டுனா நம்மளோட பூமியில பொல்யூஷன், ரேடியேஷன்ஸ் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்துல எப்படி ஒரு சுத்தமான காற்றை சுவாசிச்சோமோ அந்த மாதிரி அவர் சுத்தமான காற்றை அங்க சுவாசிக்கிற மாதிரி உணர்றாரு. அதுக்கப்புறம் என்ன, லைஃப் ஃபைண்ட்ஸ் அவே அந்த பிளானட் வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான பிளானட்டா மாறுது. இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. தினமும் நைட்டு ஒன்னா உட்காந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸை பாக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா விளையாடுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த கிரகத்துல மாட்டிக்கிட்டோம், அடுத்து என்ன பண்ண போறதுன்னு தெரியாம யோசிச்சிருந்த இவருக்கு லைஃப் பிகம் சோ பியூட்டிஃபுல். தே வர் லைக் born for each other. ஒரு நாள் இனியும் நாம எதுக்கு நம்மளோட ஸ்பேஸ்ஷிப்ல தனித்தனியா வாழணும்ட்டு ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெண்டு அழகான குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைங்களுக்கு அவங்க கத்துத்தர ஒரே ஒரு விஷயம், இயற்கையோட ஒன்னா சேர்ந்து எப்படி வாழலாம்ன்ற விஷயத்த மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயமா கத்து தராங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த ஏலியன் பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. அதனால அவங்க இறந்துடுறாங்க. கற்பனா இவரு ஸ்பேஸ் சூட்ஸ் எல்லாம் எதுவும் போடாம நார்மல் ட்ரெஸ்ல மூச்சு விடுறதுக்கு அங்க திணறிட்டு உட்காந்து இருக்காரு. என்னடான்னு பார்த்தா இப்ப நடந்தது எல்லாமே அவரோட கற்பனை. இந்த கிரகத்துல தனியா மாட்டிக்கிட்ட அவரு மரங்களை எப்படியோ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் எதுக்காக வாழ்றோம்னு ஒரு அர்த்தம் இல்லாம அவரோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கற்பனையிலேயே அவர் அந்த ஏலியன் பொண்ணை வர வச்சு அவருக்கு கல்யாணமாகி அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்திலேயே பூமியில தான் நம்மளோட எதிர்காலத்துல வரப்போற மக்களை பத்தி சிந்திக்காம மாசுபடுத்தி அழிச்சிட்டோம். இந்த கிரகத்திலேயாவது யாராவது வந்து வாழுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில கடைசி வரைக்கும் அவரோட வாழ்க்கையை அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கற்பனையிலேயே நிறைய மரங்களை வளர்த்துட்டு முடிச்சிடுறாரு.